பொதுக்காலம் 23ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, 25 முதல் 31 வரை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களைப் பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கையுடையவனாய் இருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடநிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவமல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னொருவர். நீங்கள் அவ்வின்னலுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர்கள் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்களும் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வைத்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்து இருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுட்டிக்காட்டும் ஒரு நிகழ்வு. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூரில் ஒரு புகழ்பெற்ற இந்து கோயில் இருந்ததாம். அதில் பணிபுரிந்த எல்லா குருக்களுமே திருமணம் ஆகாதவர்களாக, பிரம்மச்சாரிகளாக இருந்தார்கள். யாருக்கும் அவர்கள் பயப்பட்டதில்லை. இறைவன் முன்னிலையில் எதை சரி என்று கருதினார்களோ அதை செய்து வந்தனர். ஒரு முறை ஜெய்ப்பூர் அரசர் தன் பணியாளை அனுப்பி குருக்களை தன் அரண்மனைக்கு வரச் சொன்னார். ஆனால் குருக்களோ, நாங்கள் கடவுளுக்கு பணி செய்கிறவர்கள், எங்களுக்கு அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். அரசர் எங்களை சந்திக்க விரும்பினால் அவர் இங்கு வரட்டும் என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதை கேள்விப்பட்ட அரசர் தன் அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்தபின் அங்கிருந்த குருக்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்.
அதன் காரணம் மற்றவர்களுக்கு பின்புதான் புரிந்தது. நேர்மையோடும் தைரியத்தோடும் அரசனுக்கும் தலைவணங்காமல் வாழ்ந்த பிரம்மச்சாரி குருக்கள் திருமணம் ஆகிய பின்பு தாங்களாகவே அரசனை தேடி வந்து, அரசே, கடவுளின் அருளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதோ இந்த பூக்கள் உங்களுக்காகவே சிறப்பான முறையில் ஆசீர்வதிக்கப்பட்டவை, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தனர். அதாவது குடும்ப வாழ்க்கை வாழ ஆரம்பித்தபின் பணத்தேவை அதிகமானது. பணப்பற்றும் ஏனைய பற்றுக்களும் உள்ளே நுழைந்தன. அது அவர்களை மதிப்பீடுகளிலிருந்து நெறிபிரள வைத்தது. இங்கு திருமணம் புரிந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும், திருமணம் இல்லாத வாழ்க்கையை மேலானது என்ற அர்த்தத்தில் அன்புக்குரியவர்கள் இந்நிகழ்வை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக பற்று எங்கு இருக்கிறதோ அங்கு ஏனைய பிரச்சனைகளும் வரும் என்பதை. இன்றைய முதல் வாசகத்தில் மணமாகாதோர் மற்றும் மணமானோர் ஆகியவர்களை குறித்து புனித பவுல் பேசுகின்றார். இதில் அவரவர்கள் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருப்பது நல்லது என்கிறார். எனினும் ஒரு வகையில் பார்க்க போனால் பவுல் மணமாகாத நிலையை தூக்கி பிடிப்பது போன்று தெரிகிறது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலொருவர் என்று சொல்கிறார். பவுல் இவ்வாறு சொல்வதற்கு காரணம் திருமணம் கீழானது, துறவறம் மேலானது என்பது அல்ல. மாறாக திருமண வாழ்வில் குடும்ப நபர்கள் மீதான பற்றும் செல்வத்தின் மீதான பற்றும் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. இந்த பற்று வாழ்க்கையை துன்பமாக்கி விடுகிறது. புத்தர் சொன்ன ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்ற வாக்கியத்தில் ஆசை என்கிற வார்த்தையை பற்று என்கிற அர்த்தத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பற்றே துன்பத்திற்கு காரணம். இன்றைய சூழ்நிலையில் திருமண வாழ்வில் மட்டுமல்ல, துறவு வாழ்விலும் பணம், வசதி, பதவி ஆகியவற்றின் மீதான பற்று அதிகமாகி இருப்பது எல்லோரும் அறிந்த ஒரு கசப்பான உண்மை. எனவே எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையாயினும் அங்கு பற்றற்ற தன்மை வேண்டும் என்பதையே இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி பகுதியில் நாம் பார்க்கிறோம். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல இருக்கட்டும் என்று பவுல் சொல்வது பற்றற்ற விதத்தில் கொடுக்கப்பட்ட செல்வங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஏழைகளை உயர்த்தி பேசுவதையும் செல்வர்களை சபிப்பதையும் பார்க்கிறோம். ஏழ்மை தன்னிலே உயர்வானது, செல்வம் தன்னிலே மோசமானது என்பதால் இயேசு இவ்வாறு சொல்கின்றாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏழ்மை தன்னிலே உயர்வானது என்றால் அநீத அரசியல்வாதிகளும் பேராசை தொழில்துறைவாதிகளும், இந்த கிரீடி கார்ப்பரேட்ஸ், நல்லவர்களாகி விடுவார்கள். காரணம், அவர்கள்தான் ஏழ்மையை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். இயேசு ஏழைகளை உயர்த்தி பேசுவதன் காரணம், ஏழ்மை பொருட்களை பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை குறைத்து கடவுளை பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை இயல்பாகவே வழங்குகிறது. அதே வேளையில் செல்வந்தர்கள் பணத்தை பற்றி பிடித்துக் கொள்வதன் காரணமாக கடவுளை பற்றிக் கொள்வதன் அவசியம் அவர்களுக்கு அதிகமாக புரிவதில்லை. இதன் காரணமாகவே ஆலயத்திற்கு வருபவர்களில் கடவுளை ஏக்கத்தோடு தேடுபவர்களில் பலர் ஏழைகளாகவும், பொழுதுபோக்கிற்காக வருபவர்களில் பலர் பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். எனினும் இங்கு முக்கியமானது ஏழையாக இருப்பதோ பணக்காரராக இருப்பதோ அல்ல. உலகப் பொருட்களை மகிழ்ச்சியின் ஊற்றாக நினைத்து அவற்றை பற்றிக் கொள்ளாமல் கடவுளை அதிகமாக பற்றிக் கொள்வதே முக்கியமானது. ஏழையாக இருந்து பண ஆசையினாலும் பிற பற்றுக்களினாலும் நிரம்பி இருப்பவரை விட பற்றற்ற வாழ்க்கை நடத்தும் பணக்காரர் எவ்வளவோ மேலானவர். ஜெபம். இறைவா, உம்மை தேடுவதற்கு குறுக்காக எது வந்தாலும் அதை உதறி தள்ளுவதற்கான வரத்தை தாரும். ஆமென்.